களி கிண்டறது ஈஸி நினைச்சேன். ஆனா கிண்டும் போது தான் தெரியுது இல்ல கஷ்டம். இல்ல இது ரொம்ப கரெக்டா வந்திருக்கு. வந்துச்சா? ஓ பதமா வந்திருக்கு. வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யநாஸ் கிச்சன். இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம், அதாவது எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஊருக்கு போயிட்டு நிறைய ரெசிபிகளை பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்டு வரீங்க. அந்த மாதிரி எங்கள் ஊர் சாப்பாடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா களி. இந்த கேழ்வரகு மாவில் பழைய சோறும் போட்டு பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து அந்த பழைய சோறு மீன் தான் இந்த மாதிரி ராகி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எப்படி களியாக மாற்றி ப்ராப்பராக கொடுக்குறது. ஸோ பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த களிக்கு தொட்டுக்க ஒரு அருமையான ஒரு சிக்கன் கறி நம்ம செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கறி ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம் அப்படி சொல்கிறாங்க. இது ரெண்டு தொட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து கடை நடத்திட்டு வந்தாங்க, அதை ஹோட்டல் நடத்திட்டு வந்தாங்க. ஸோ அங்கே இந்த மாதிரி களி இந்த சிக்கன் கறிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இவங்ககிட்ட அங்கே பண்ண அந்த ரெசிபியை எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அவங்க யாருங்க தான் திருமதி செல்வி, அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். அந்த ரெசிபிகளை பண்ணும்போது நுணுக்கங்கள் என்ன, இங்கே கோழி தோட்டம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஏரியா உள்ளே போய்ட்டு அப்படி தோட்டத்தில் உட்காந்து அழகாக சமைக்கலாம். போகலாமா? அக்கா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். உங்களை பற்றி கேட்டேன். சரிங்க சார். எங்கள் ஊரில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. சரி. நீங்கள் வந்து பெங்களூரில் கடை வச்சுருந்தீங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. ஆமாம். ஸோ உங்கள்கிட்டே வந்து இந்த ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். நாங்கள் பெங்களூரில் இருந்தோம் ஒரு 30 வருஷமாக. ஒரு 20 வருஷமாக நான் தள்ளு வண்டியில் நான் வந்து கர்நாடகாவில் களி, ஒயிட் ரைஸு, சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 5 வருஷமாக கொரோனா காரணமாக ஊரோடு வந்து செட்டில் ஆகிட்டோம். இங்கே தேவிகாபுரத்தில். இங்கேயும் வந்து நாங்கள் கடை வச்சு தள்ளுவண்டியில் கபாபு, ஃப்ரைட் ரைஸு, அது இது ஆம்லேட்டு இப்படிலாம் போட்டுருக்கோம். இந்த களியில் ரொம்ப மகத்துவம் உண்டு. இப்போ வந்து நம்ம மத்தியானம் சாதம் செய்கிறோன்னா அந்த சாதம் மீந்து போனால் நம்ம எடுத்து கொட்டிடுறோம். நம்ம மத்தியானம் மீந்து போன சாதத்தை கூட எடுத்து நைட்டில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 3 களியோ 5 களியோ நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சாதத்தை போட்டுட்டு நம்ம கேழ்வரகு நல்லா அதை கொதிக்கும் போது அதை கொட்டி கலரி பிடிச்சி மதியானம் இருக்கிற குழம்பு கூட நம்ம அதை ஊற்றி கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். அது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சுகர் பிபி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நைட்டில் நம்ம களியோ இந்த சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்றாங்க இல்லையா, அந்த களிக்கும் அந்த சிக்கன் நாட்டுக்கோழி குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி தேவை சொல்கிறீங்களா? சொல்கிறேன் சார். ஒரு 3/4 லிட்ரு தண்ணி, தேவையான ஓரளவுக்கு அந்த மீந்த சாதத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 kg நம்ம கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணிக்கலாம். 3 இவ்வளோ பெருசு வெங்காயம், ஒரு 4 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேவையான கறிவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து 1 கிலோ, தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையா நம்மளுக்கு ஊற்றும் போதே தெரியும் இல்லையா, ஒரு குழிக்கண்டி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். பட்டை, லவங்காய், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், குழம்பு தூள் என்னென்னா 1/2 ஸ்பூன் கூட வீட்டிலேருந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டீங்க. சரி சார். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? தண்ணி இப்போ குண்டானில் நல்லா காஞ்சிட்டுருக்கு. இப்போ நம்ம சாதத்தை அதில் போட போகிறோம். ஓகே. இந்த அடுப்பு மூட்டி பண்ணுறது ஒரு தனி இது இல்லை. அப்போ உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? ஆர்வம் வந்தது என்னன்னா, எங்கள் வீட்டுக்கார் ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் குக்கிங்காக. இப்போ நம்ம ஏன் சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நாங்கள் 20 வருஷமாக சொந்த தொழிலை தள்ளு வண்டியை போட்டு பண்ண நல்லா ஒரு ஐயம் செய்யும் தொழிலே தெய்வம். நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையிலே வந்து நல்லபடி செஞ்சால் அதை அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். உண்மைதான். ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. இப்போ இந்த தண்ணி ஊற்றிருக்கீங்களா? ஆமாம் சார். இந்த தண்ணி ஊற்றும் போது அளவுகள் என்ன? 1 லிட்டர் தண்ணி ஊற்றலாம் சார். ஓகே. எவ்வளோக்கு ராகி மாவு? ஒரு 5 களி பண்ணணும்னா 5 களினா ஒரு 1/2 கிலோ ராகி மாவு இருக்குமா? 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ ராகி மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி. ஆமாம். தண்ணி கொஞ்சம் கூடானா தப்பு இருக்கா? கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். வேணும்னாக்கா கூட அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் தண்ணி கூட ஒரு பவுலில் மொண்டு வச்சுக்கலாம். சரி, ஓகே. இது பழைய சோறுல பழைய சாதம் இது. ஓகே. போடலாமா? இந்த பழைய சோறு வந்து நீங்க வந்து காலையில வச்ச சோறும் யூஸ் பண்ணலாம்ல? ஓ பண்ணலாம். காலையில வச்சதும் பண்ணலாம், மதியானம் வச்சதும் பண்ணலாம். ஆனா அந்த சாதம் தண்ணி விடுறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிருக்கணும். ஆமா, தண்ணி எல்லாம் விடக்கூடாது. நல்லா கிளீனா இந்த மாதிரி நல்லா தான் இருக்கணும் ரைஸ். ஓகே. இப்போ இந்த சாதத்தை நீங்க பழைய சோறு வந்து தண்ணி விடாம யூஸ் பண்ணலாம் சொன்னீங்க. ஆமா. இப்போ இந்த இடத்துல நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் காலைல சொல்லியிருந்தீங்கல்ல, ஆந்திரானா
நொய் அரிசி போட்டு தான் வந்து சமைப்போம். ஆமாம். இதே வந்து கர்நாடகானா வெறும் ராகி மாவு போட்டு மட்டும் தான் பண்ணுவீங்க. என்ன காரணம்? அந்தந்த ஊருக்கு ஸ்பெஷல்? அந்தந்த ஊர் ஸ்பெஷல் என்னன்னா இப்போ வந்து இந்த ரைஸ் போட்டு பண்ணால் சில பேருக்கு இந்த வெறும் மொட்டை மாவு களி சாப்பிட்டாக்கா லூஸ் மோஷன் ஆகுது, எனக்கு ஒத்துக்கலை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் இந்த நொய்யை போட்டு செய்வாங்க, இந்த சாதத்தை போட்டு செய்வாங்க. ஆனால் பழகப்பட்டவங்க பெரிய அந்த மொட்டை மாவு களி நல்லா தண்ணி கொதிக்கிட்டுன்னு அந்த கேழ்வரகு மாவு போட்டு நல்லா களி பண்ணி உண்டை கட்டி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அது பழகப்பட்டவங்க. பழகப்படாதவங்க இப்போது இந்த சாதத்தை போட்டு நல்லா கொச்ச பிற்பாடு மாவு போட்டு நல்லா கிண்டி களி பிடிச்சி சாப்பிட்டோம்னா பழகிச்சுன்னா பழக நாம் அந்த நார்மல் கூட போயிடலாம், வெறும் மாவு களி சாப்பிட்ற அளவுக்கு போயிடலாம். சரி, தண்ணி கொதிச்சிருச்சு. செஞ்சுருக்கிற சாதத்தை கொதிக்கிற தண்ணியில் நம்ம இப்போ போட போகிறோம். சரி, ஸோ இதுமாதிரி போட்ட பிறகு திருப்பி வந்து கொதிக்க வேணுமா? எப்படி? கொஞ்சம் கொதிக்கணும், அது கொச்சா தான் நம்ம மாவே போடணும். சரி, ஓகே. இப்போ வந்து கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ வேக வச்ச சாதத்தை போட்டோம், நல்லா கொதி வருது. ஓகே. இப்போ இந்த இடத்துல அந்த சாதம் எல்லாமே நொய் அரிசி பொண்ணோட போட்டுடலாம்ல? போடலாம் சார். அந்த நொய் அரிசி வெந்த பிறகு இது போடுவீங்க? ஆமாம் சார். ஆமாம். சரி, ஓகே. நான் இப்போ வந்து கேழ்வரகு மாவு. ஆமாம், இது கேழ்வரகு மாவு. சரி, ஓகே. நல்லா கொச்சிட்ருக்கு. நம்ம மாவை அதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். போடுங்க. போடலாமா? ஏன்னா இந்த விறகு சமைக்கும் போது எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருக்கும் கை வந்து சுடும். உங்களுக்கு சுடுதா இல்லையா? பரவாயில்ல சார், இதெல்லாம் எனக்கு பழகப்பட்ட விஷயம் தான். பழகப்பட்ட விஷயம் தான். இது போடும்போது கிண்டணுமா யாராவது? இல்லை சார், அப்படிலாம் கிண்டக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு விட்டுடணும். அப்படியே விட்டுடணும். கொஞ்சம் கொதிக்கணும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். ஓகே. கொதிக்கணும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கிண்டணும் நம்ம. ஏன் அப்படி? அது நான் உள்ளவே வேகும் சார், அது ஓகே, உள்ளவே வேகும். சரி, ஓகே. ஸோ அதனால் வந்து கழுவி போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் உடனே அப்படி கிண்டுவாங்க. அப்படிலாம் கிண்டக்கூடாது, கட்டிமுட்டி மாயிடும். ஆமாம், நான் லாஸ்ட் டைம் ஈரோடில் பண்ணும்போதும் அங்கே பெரியவங்க சொன்னாங்க, பாட்டிமா போட்ட உடனே கிண்டக்கூடாது சார். கிண்டக்கூடாது, அது கொஞ்சம் வேகணும், அதுக்கப்புறம் தான் கிண்டணும். ஆமாம். கொதி வருது, இப்போ நம்ம கிண்ட போகிறோம். சரி, ஓகே. களி கிண்டுறது ஈஸி நினச்சேன், ஆனால் கிண்டும் போது தான் தெரியுது கஷ்டம். இல்லை, இது ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. வந்துச்சா? பதமாக வந்திருக்கு. நல்ல விஷயம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வேக விட்டுருக்கேன், நல்லா இப்போ வெந்துட்டுருக்கு. ஒரு 2 செகண்டில் வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அந்த மனம் கொடுத்தாலே வெந்தது அர்த்தம். ஓகே. அப்போ நம்ம கீழே இறக்கிட்டு க்ளீனாக கிண்டி உண்டை கட்ட வேண்டியது, அவ்வளோதான். களி முடிஞ்சது. சூடு ஆறணும் கட்டணும்ல? இல்லை, சூட்டிலே இழுத்து அப்படியே பிடிச்சி அப்படியே நாங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுப்போம். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டு வேக விட்டோம்னா நல்லா வெந்த ஒரு மனம் வரும். அந்த வெந்த மனம் வந்தோடனே கீழே இறக்கி திரும்பி இழுத்து அதுக்கப்புறம் உண்டை பண்ணிட்டா களி முடிஞ்சுது. இது என்கிட்ட கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் ஏன் சொத்து அது? சரி, சரிங்களா? சரி சார். இதுக்கப்புறம் நாட்டுக்கோழி நம்ம குருமா பண்ண போகிறோம். அடுப்பை திருப்பி வந்து பற்ற வச்சு ஆயில் ஊற்றிருக்கோம், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அப்புறம் இப்போ வந்து சோம்பு தாளிப்பா? சோம்பு, வேறணும் சின்ன ஒரு இலை, இது பட்டை ஓகே போட போகிறோம். லவங்கலாம் போடுவீங்களா? லவங்கம் கூட போடுவோம். இந்த லவங்க ஓகே, சும்மா 1-2 போடுறோம். 1-2. இது வந்து சோம்பு. இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது சோம்பு. ஓகே, எண்ணெய் போட்டு டப்பு டப்பு பொரிஞ்சு வராங்க. ஆமாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பச்சை மிளகா. ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து பச்சை மிளகா ஃபர்ஸ்ட் எடுத்து எண்ணெயில் போட்டுருமா? போட்டுருங்க. முழுசாகவே போட்டுருவோம். வெடிக்காதா? வெடிக்காது. வெங்காயம், இந்த கறிவேப்பிலை. சரி, ஓகே. நல்லா வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டுருங்க. ஆமாம், நாட்டுக்கோழினால சீக்கிரம் மசிஞ்சிடும். ஆமாம், ஏன்னா அது கொஞ்சம் வேகணும்ல, அதனால அது கூட இது சேர்த்து வேந்துடும். இது நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ண நாட்டுக்கோழி. நீங்கள் இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை. ஆமாம், மசாலா பொடியை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி அப்படி டக்குன்னு பண்ணலாம். ஆமாம் சார், ரொம்ப நல்லா இருக்கும்.
வெங்காயம் ஒரு பக்கத்துக்கு வந்தது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. அதாவது நாங்கள் ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்தோம். சீக்கிரம் முடிச்சலாம் பார்த்தா எப்படி லேட் ஆகுது. இருட்ட ஆரம்பிச்சிச்சுல. ஆமாம் சார். ஆமாம். சத்தம் உங்களுக்கு கேட்குதான் தெரியல. அது என்ன பூச்சி அது? சில்லி வண்டு சார் அது. சில்லி வண்டு. ஆமாம். தக்காளி போட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ உப்பு போடுறீங்க? தேவையான அளவு உப்பு. சரி, ஓகே. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இன்னொன்று உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். உப்பு கொஞ்சம் போட்டால் தான் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கூட வதங்கும். சரி, ஓகே. தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வதங்கிருக்கு. ஆமாம் சார். இப்போ இந்த மாதிரி பக்கம் வந்த போய் தான் நம்ம வந்து அடுத்து போடணுமா? ஆமாம். கறி போடணுமா இப்போ? ஆமாம். சரி, ஓகே. நாங்கள் கறி போடுங்க. நாட்டுக்கோழி ரொம்ப நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம் சார். நல்லா அலசி போடுறீங்களா? ஆமாம். இப்போ வந்து இந்த சிக்கன் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலையே போட போகிறோம். சரி, ஓகே. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கணுமா? ஆமாம். எவ்வளோ நேரம் வதங்கணும்? ஒரு 10 நிமிஷம். ஓகே. இப்போ சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. ஆமாம். இப்போ அடுத்தது இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட போகிறோம். போட்டுடலாமா? இப்போ போட்டுடலாம். சரி, ஓகே. மஞ்சள் தூள் எவ்வளோ போடுறோம்? சிட்டிக்கு போடுறோமா? சிட்டிக்கு போடுறோம். சரி, ஓகே. போதுமா? போதும். ஃபைன். இதுக்கப்புறம் கரம் மசாலா இப்போ கரம் மசாலாவும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இப்போ வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் தூள் கொஞ்சம் சரி, ஓகே போட்டுக்கலாம். நான் அப்படி தான் போடுவேன் வீட்டில். நான் பாருங்க. ஓகே. எவ்வளோ போடுறோம்? ஒரு ஸ்பூன் அளவு போடுறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதுமா? அது போதும். நெக்ஸ்ட்டு கலக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கிழ்த்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது பேச்சுலர் ஸ்டைலில் ஈஸியாக டக்குன்னு பண்ணலாம் போது. ஆமாம், கண்டிப்பாக பண்ணலாம். அந்த சாம்பார் பொடி போட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மல்லித்தூளும் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் காரம். என்ன காரணம்? தனி இப்போ நம்ம ஏற்கனவே சாம்பார் பொடி போட்டிருக்கோம். ஆமாம். திருப்பி தனி மிளகாத்தூள் போடுறது. இது வந்து நாட்டுக்கோழி இல்லைங்களா, கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறோமா? ஆமாம் சார். போதுமா? இது போதும் சார். ஓகே. அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் இந்தாங்க. கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். இந்த மல்லி எதுக்கு யூஸ் பண்ணுங்க? இந்த மல்லி ரொம்ப நல்லது சார். ரொம்ப நல்லது, மணமாகவும் இருக்கும். ஓகே. அதுக்காக தான் இது போடுறோம். உடம்புக்கும் நல்லது. சரி சார். ஒரு ஸ்பூன் அவ்வளோ சேர்த்துட்டோம். ஓகே. இதுக்கப்புறம் அவ்வளோதான். இது கொதிக்கட்டுன்னு கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றி எவ்வளோ வேகணும்? ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி இது இப்போவே அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிருக்கோம்ல, தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு வதக்கிருக்கோம்ல, அதுலேயே 3/4% வெந்து போச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வெந்துட்டாக்கா மல்லி போட்டு கீழே இறக்கிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் சாப்பிட வேண்டியதான். ஆமாம். நல்லா பஞ்சு போல வந்திருக்கு சிக்கனு. பஞ்சு போல நல்லா அழகாக வெந்திருக்கு தம்பி. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். இன்னொன்னு காத்து நல்லா சில்லுன்னு இருக்கு. இந்த டைம்ல இந்த மாதிரி களியோ நாட்டுக்கோழியும் சேர்த்தா அப்பப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமா, நம்ம ஊருக்கு வந்துக்கிறீங்க. களி பண்ணியிருக்கேன் பாருங்க. களி நாட்டுக்கோழி இது பாருங்க, அப்படியே தொக்க பண்ணியிருக்கேன். சாப்பிடலாம் சார். எப்படி எடுத்து காமிங்க. அது ஒரு தொக்கு மாதிரி இருக்கு நாட்டுக்கோழி. அப்பா தலை 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 சூப்பராக இருக்கு. அப்போ என்ன தரீங்களா? கண்டிப்பா. என்ன இந்த தட்டில் தாங்க. ஆடாடா இந்த நாட்டுக்கோழி. அப்பப்பா நல்லா வாசம்பா, செம கமகமான வாசம் வருது. சிக்கன் அப்படியே பஞ்சு போல வந்துச்சு பாருங்களேன். இங்கே பாருங்க, அப்படி கையில் ஒட்டா பாருங்க, பீஸ் பாருங்க இப்படி. அப்பா சிக்கன் பயங்கர சாப்பிட்டேன். ஐயோ வேறு மாதிரி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கு தம்பி? நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். வார்த்தையே இல்லை, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இன்னொரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அந்த நாட்டுக்கோழியை போட்டு நல்லா போடும்போது நல்லா வாசம் நல்லா கொடுக்குது. அந்த கரம் மசாலா ஃபஸ்ட்டே போட்டாங்கல்ல, அந்த கரம் மசாலா போடும்போது இன்னும் அந்த வாசம் நல்லா எடுத்து கொடுத்துருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா. பேசிக் தான். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். வெரி நைஸ். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யலாம். இன்னொன்று களியை பற்றி நான் சொல்லி ஆகணும். இல்லை, இந்த களி பார்த்தீங்கன்னா நல்ல தடமாக இருக்குது, கெட்டியாக. அப்படி கையில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அப்படியே பஞ்சு போல் அப்படியே வெட்டி வருது. ஆமாம், ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நன்றிங்கக்கா. சரி சரி தேங்க்யூ. சரிப்பா சரி. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பேன். ரியலி பிரமாதமான ரெசிபி. இங்கே கஷ்டப்பட்டு மெனக்கட்டு இருந்து நாங்கள் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. பாய் பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.